பாண்டி டிசிப்ளின்னா என்னது சொல்லு பார்ப்போம். டிசிப்ளின் அப்படின்னா வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் வந்து சின்ன வயசுலேருந்து, அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து காலேஜு, நெக்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்தையுமே வந்து அந்த டிசிப்ளின் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த டிசிப்ளின் நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள். டிசிப்ளின் அப்படின்னா எல்லாம் நினைக்கிறது, நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நல்லா டைப் போட்டு போனோம், நல்ல ஷர்ட்டு, கரெக்டான மேட்சிங்கான பேண்ட்டு. நான் படிக்கிறப்ப மியூஸ் தாடியெல்லாம் எனக்கு வளரல. ஆனால் இப்போ இருக்கிற 10th 12th பசங்களுக்கெல்லாம் நல்லா மியூஸ் தாடியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக ட்ரிம் பண்ணி நல்லா ஹேர் கட் பண்ணி போகிறது தான், நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறது. இதுதான் டிசிப்ளின் நினச்சிட்டு இருந்தான். அப்புறம் போக போக டிசிப்ளினுக்கான வேறு அர்த்தம் புரிஞ்சுது. உதாரணம், நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் மணியன் சார் வீட்டுக்கு போவேன். மணியன் சார் வீட்டுக்கு போனோன்னா அங்கே போனால் அவர் கூட ட்ராவல் பண்ணுறப்போ நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் நிறைய போவோம், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அந்த டயத்துலலாம் நான் காலைல ஏஞ்சிருக்க டைம் என்ன அப்படின்னா 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிருவேன். 5 மணிக்கெல்லாம் புக்ஸ் படிக்க ஆரம்பிப்பேன். ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் முடியும். இப்படி போய்ட்டு இருந்துச்சு. இதே விஷயம் நான் அங்கே ஒரு 1 or 2 weeks பிஸ்னஸ் சம்மந்தமாக பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு 2 to 3 weeks இருக்கிறப்போ அந்த ஒரு காலையில் ஏஞ்சிக்கிற பழக்கம் எனக்கு இருக்காது. நல்லா தூங்குவேன். இப்போ மணிவன் சார் கூட ட்ராவல் பண்ணுறப்போ இருக்க எனர்ஜி அது எல்லாமே நான் தனியாக இருக்கப்போ இருக்காது. இப்போ அவர்கிட்ட இருக்கிறப்போ என்னோடய எனர்ஜி எப்படி இருந்துச்சு, அவர்கிட்ட இருக்கிறப்போ நான் எத்தனை மணிக்கு ஏஞ்சி நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணேன், அதெல்லாம் அவர் இல்லாதப்போ நான் பண்ணுறேன்ல, அதுதான் டிசிப்ளின். இப்போ எனக்கு இன்னொரு கொஷின், டிசிப்ளின் அப்படின்னா நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, நமக்கு நல்லதை கொண்டு வருமா கெட்டதை கொண்டு வருமா? டிசிப்ளினை பொறுத்தவரைக்கும் நமக்கு நல்லது தான் கொண்டு வரும். ஸோ அதனால் அது வந்து நல்ல விஷயமாக தான் வந்து எல்லாருமே பார்க்கணும். எஸ், கிட்டத்தட்ட நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது. ஒருத்தன் தினமும் காலையில் ஏஞ்சி 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய யூடியூப்ஸில் மூவிஸ் பார்க்குறது, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். சாப்பாடு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட், அவன் என்ன சாப்பாடு பிடிக்குமோ சாப்பிட்றான். சரி. இன்னொருத்தன் தினமும் காலையில் ஒர்க் போகிறாங்க, ஒர்க் முடிச்சுட்டு உடம்பு டயர்ட் ஆகுது அப்படின்னு தினமும் 4 மணி 5 மணி ஆச்சுன்னா ஒரு குவார்ட்டர் பாட்டில் வாங்கி, இவங்கெல்லாம் டிசிப்ளினாக இல்லையா? இதில் வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது எந்திரிக்கிறது காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடுறான், 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவனோட ஒர்க்கு, அதாவது இந்த மூவி பார்க்குறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த பண்ணிவிட்டு அவனுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அவன் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தர் சீக்கிரமாக எழுந்திரிக்காரு, அவரோட வேலைக்கு போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதில் வந்து நான் எதை டிசிப்ளின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தெரியல. டிசிப்ளினுக்கான உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தனுடைய கோல், அவன் லைஃப்பில் என்ன ஆக போகிறான் அப்படின்னோ அந்த கோலுக்கும் அது அச்சீவ் பண்ணி முடிக்கிறான்ல, சாதிச்சு முடிக்கிறான்ல, அது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் சொல்லலாம், அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் அப்படின்னு இருக்குல்ல. ஆமாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற அந்த பாலம், பிரிட்ஜு தான் டிசிப்ளின். இப்போது கோல்னு சொல்கிறப்போ யாருக்கு கோல் இல்லை அப்படின்னு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே கோல் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, ஒருத்தன் ஏஞ்சி வேலைக்கு போவான், வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் வந்த உடனேயும் 4 to 5 மணிக்கெல்லாம் ஒரு கோட்டை வாங்கி சாப்பிட்ருவான். அவனுக்கு கோல் இல்லைன்னா அவனுக்கு கோல் இருக்குது. ஆனால் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, இவன் கோல் இல்லாதவன் அதனால் இப்படி சுற்றுறான். அவனுக்கு கோலே அதுதான். தினமும் போயிட்டு வேலை பார்க்கணும், சாயந்தரம் வரணும், சரக்கு போட்டு படுத்துக்கணும், இது அவனுடைய கோல். தினமும் காலையில் ஒருத்தன் ஏஞ்சிக்கிறான், ஏஞ்ச உடனே அவன் ரீல்ஸை பார்த்துக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு ப்ராப்பர் ஃபுட் டயட் இல்லாமல் அவன் இஷ்டப்பட்டு சாப்பிட்றான்னா அது அவனுடைய கோல். ஆக மொத்தம் பார்க்குறப்போ எல்லாருக்குமே கோல் இருக்குது. எல்லோரும் டிசிப்ளினாக தான் இருக்காங்க. அவங்களோட கோல் என்ன, அவங்க என்ன அடைகிறாங்க, அவங்க எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கான அவுட்கம் என்ன வருது, இதை பொறுத்து தான் அந்த டிசிப்ளின் அவங்களுக்கு இது வருது. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது நல்ல வார்த்தையும் சரி கெட்ட வார்த்தையும் சரி ரெண்டுமே உண்டானதான் டிசிப்ளின்.